ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் எப்படி நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்கிறோமோ அதே போல தாங்க அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3ஆம் பிறை நாளில் நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். அப்படி ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய 3ஆம் பிறை நாளில் சந்திர தரிசனத்தை செய்வது வழிபாடு செய்பவங்களுக்கு எண்ணில் அடங்காத நல்ல பலன்கள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட 3ஆம் பிறையானது ஐப்பசி மாதத்தில் கருநாளுடன் சேர்ந்து வந்திருப்பதுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பார்த்திங்கன்னா கடன் தொடர்பான பிரச்சனை தீர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும், அந்த வழிபாட்டை செய்வதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய கருநாள் நம்மளுடைய கடனை திருப்பி செலுத்தும் போது அந்த கடன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா 3ஆம் பிறையோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பண வரவை அதிகரித்து தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேணுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் நீங்கள் செய்ய வேணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டை வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு அதை நல்லா பரப்பி விடுங்க. அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்க வைத்து அதில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. இந்த தீபம் மேற்கு திசை பார்த்தபடி தாங்க எரிய வேணும். இந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி மற்றும் வெல்லத்தை ஒன்றாக சேர்ந்து நெய்வேத்தியமாக வைத்து கொள்ள வேணுங்க. எந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோமோ அந்த நேரத்தில் வெட்ட வெளிக்கு சென்று சந்திர தரிசனத்தை செய்ய வேணுங்க. அப்படி செய்யும்போது கையில் ஏதாவது ஒரு பணத்தை வைத்து கொள்ள வேணுங்க. இந்த மாதம் அடைமழை காலம் என்பதால் மேகங்களுடைய காரணமாக சந்திர தரிசனத்தை செய்ய இயலாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அதனால் மானசீகமாக சந்திரனை தரிசனம் செய்வது போல் அந்த தீபத்திற்கு முன்பாகவே அமர்ந்து கொண்டு நீங்கள் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்ல வேணுங்க. இப்படி சொல்லி முடித்த பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்திருந்த பச்சரிசி வெல்லத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு சுற்றிலும் தூவிவிட வேணுங்க. இப்படி செய்வதன் மூலமாக பச்சரிசியும் அந்த இனிப்பும் எறும்புகள் சாப்பிட ஆரம்பிக்குங்க. பச்சரிசி என்பது சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒன்று. சந்திர பகவானுக்குரிய 3ஆம் பிறை நாளன்னைக்கு எறும்புகளுக்கு பச்சரிசியை நீங்கள் தானமாக தருவதன் மூலமாக நீங்கள் என்ன வேண்டுதல்களை முன்வைத்தாலும் சரிங்க, அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் கடன் பிரச்சனை சீக்கிரமாகவே தீர வேணும் என்று வேண்டுதலை முன்வைத்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையானது தீர்வதற்கு உரிய வாய்ப்பு இருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்குங்க. சக்தி வாய்ந்த 3ஆம் பிறை வழிபாட்டை முழு மனதோடு செய்பவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வது மட்டும் இல்லாமல் பண வரவானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பிறை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானோடும் அம்பிகையோடும் தொடர்புடையதாகுங்க. அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் என்பவர் மனதிற்கு காரணமானவர் அப்படின்னும் சொல்லப்படுறாரு. ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியுங்க. அதற்கு சந்திர பகவானுடைய அருள் ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க. 3ஆம் பிறை தரிசனம் முப்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆவது நாள் 3ஆம் பிறை நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசைக்கு அடுத்த நாள் நிலவு தெரிவதில்லைங்க. ஆனால் 3ஆம் பிறை நாளான துவிதியை
திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்குங்க. 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடியே 6:30 மணி அளவில் தோன்றும் பிறை அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா 3ஆம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னும் சொல்லுவாங்க. சிவபெருமான் தன் தலையில் 3ஆம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தராருங்க. 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வெறும் சந்திர தரிசனம் மட்டும் இல்லைங்க. அந்த சிவபெருமானுடைய ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாங்க 3ஆம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரராய நம, இல்லைனா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரராய போற்றி என்ற இடைவிடாமல் நம்ம உச்சரித்து வந்தோம்னா நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்குங்க. அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையோடு நம்மளால் இருக்க முடியுங்க. தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் கண்டு வந்தோம் அப்படின்னா எந்த நிலையிலுமே மன வியாதிகள் வராது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வம் பெருகி கொண்டே இருக்குங்க. நம்முடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 3ஆம் சந்திர பிறை நாளில் நம்ம சந்திர பகவானை வழிபடுவதற்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க. அந்த முறையில் தாங்க நம்ம வழிபட வேணும். ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி இல்லைன்னா பச்சை நெல் நம்ம பரப்பி வைக்க வேணும். அதுக்கு மேலே காமாட்சியம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி இல்லைன்னா பருத்தி நூல் திரி போட்டு அதற்கு மேல் பக்கமாக விளக்கு முகம் வைத்து நம்ம வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேணுங்க. அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக நம்ம நினைத்து கொண்டு வணங்க வேணுங்க. பிறையை பார்த்து கையேந்தி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. தேவையை கேட்க வேணும். இந்த தேவைக்கு கேட்கும்போது முன் இன்று காலையில் ஏதாவது ஒரு உயிருக்காவது நம்ம உணவு இல்லைன்னா தண்ணீர் என நம்ம தர்மம் செஞ்சுருக்க வேணுங்க. மேலுமே சந்திரனிடம் வேறு எந்த தெய்வத்திடமும் நம்ம வேண்டியதை கேட்கும்போது கையேந்தி தாங்க கேட்க வேணும். அதுவே யாசகம் பெறுவது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி வணங்கி முடிந்த பின்னாடி அந்த தீபத்தை ஒரு முறை நீங்கள் சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து நீங்கள் வணங்க வேணுங்க. அதற்கு பிறகு சின்ன தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டுட்டு வந்து நீங்கள் வைக்க வேணும். இதே போல் குறைந்தது 3 சந்திர தரிசனத்தையாவது செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வீட்டில் இருந்துட்டு வந்த வறுமை நிலையானது மாறி செல்வம் பெருகி கொண்டே இருக்குங்க. மேலுமே பார்த்திங்கன்னா அமாவாசை எடுத்து வரக்கூடிய 3ஆவது நாளில் சந்திர தரிசனம் காண்பவங்களுக்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியானது அதிகரிக்கும். கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்குங்க. அவங்களுக்கு சந்தோஷமானது தேடி வந்து கிடைக்குங்க. மேலுமே காலை வேளை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னா அழைக்கப்படுது. அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்வது வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் மும்மடங்கு பெருகி கொண்டே இருக்குங்க. திருமணமானவங்க தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். திருமணமாகாதவங்க பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசனம் செய்யலாங்க. இதனால குடும்ப ஒற்றுமையானது பெருகுங்க. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் கண்டாங்க அப்படின்னா சந்திரனுடைய பரிபூரண அருளானது அவங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி வந்து மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசனம் செய்ய வேணுங்க. பெண்களுக்கு மாங்கல்ய பாலமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாளாக 3ஆம் பிறை அப்படின்னு அழைக்கிறேங்க. வானில் தோன்றக்கூடிய 3ஆம் பிறை நிலவை தரிசிப்பதை பிறை காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்திலையும் காலாண்டரையும் 3ஆம் பிறையை மக்கள் பார்க்க வேணுங்க என்பதற்காகத்தான் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலுமே சிவன், பார்வதி, விநாயகர் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகுங்க. காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முத்தி நிலையை அடைய முடியும் என்பதை நினைவுபடுத்தவே பெரியவர்கள் இதை காண வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 3ஆம் பிறை சந்திரன் தரிசனம் செய்வதால கண் பார்வையானது தெளிவாகுங்க. செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய 3ஆம் பிறை ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க. கார்த்திகை, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறையை நம்ம பார்த்தோம்னா சகல
பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மூன்றாம் பிறையை தரிசனம் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் சிவ வழிபாடு செய்யலாங்க. சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்வது வழிபடுவதும் சிறப்பானதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.